முக்கியமான விஷயம், திமுகவுல இளைஞர்களே இல்லையா, எல்லாம் பெருசுங்க பழசுங்கலாம் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்கான சம்மட்டி அடி பதிலா இந்த மாநாடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெண்கள் மாநாடு கூட்டினாங்க, பெரிய அளவிலான பெண்கள் படைய அந்த இடத்துல அசம்பிள் பண்ணி காட்டியிருக்காங்க. அப்ப உடனே ஒரு கேள்வி வரும், காசு கொடுத்து தானப்பா இவங்க கூட்டுறாங்க. காசு கொடுத்து கூட்டுங்க, இது மாதிரி மாசம் மாசம் 3 மாநாட்டை கூட்டி காட்டுங்க அப்படின்னு சொன்னா எத்தனை கட்சிகளால அதை பண்ண முடியும்? காசு கொடுத்தாங்களா கொடுக்கலையா, இல்ல ஒரு சில பகுதிகளில் கொடுக்கப்பட்டுச்சா ஒரு சில பகுதிகளில் கொடுக்கப்படலையாங்கிறது இல்ல கேள்வி. காசு கொடுத்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை இப்ப உங்களை கூட்ட சொன்னா உங்களால கூட்ட முடியுமாங்கிறது தான் கேள்வி. அதை செய்யக்கூடிய திராணி எத்தனை கட்சிகளிடம் இருக்கிறது? அதாவது காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டுறது சரி அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து சமர் இதை அணுகவில்லை. நம்ம சொல்ல வர்ற விஷயம், காசு கொடுத்து கூப்பிடுங்கன்னு சொன்னா கூட எத்தனை கட்சிகளால இவ்வளவு பெரிய கூட்டத்தை கேஷுவாலிட்டி இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாம இவ்வளவு ஆர்கனைஸ்டா பண்ண முடியும் அப்படிங்கிறது. அப்ப ஆர்கனைசிங்கா பார்க்கும்போது திமுக எவ்வளவு பெரிய லெகசியை ஹோல்ட் பண்றாங்க, அவங்களால என்னென்ன விஷயங்கள் எல்லாம் புல் அவுட் பண்ண முடியுது பப்ளிக் போரம்ல, ஆன்லைன்ல கிடையாது, ஆஃப்லைன்ல கிரவுண்ட்ல ரியாலிட்டியில தமிழ்நாடு முழுக்க வந்து தங்களுடைய இளைஞர்களை ஒருங்கிணைத்து அவர்கள் அத்தனை பேருக்கும் யூனிஃபார்மா டிஷர்ட் கொடுத்து எல்லாத்துக்கும் ஐடி கார்டு கொடுத்து அவங்களுக்கு தேவையான தண்ணி பாட்டில் ஸ்நாக்ஸ் மற்ற விஷயங்களை கொடுத்து இதுக்கு மத்தியில எத்தனை தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க மேடையில அப்படிங்கிறதும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். 75 வருஷ கட்சி இவங்க பிராண்ட் பண்றது உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னா கூட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசுவதற்கு முன்னால் எத்தனை தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம்.